சேலத்தை சேர்ந்த நம்ம கஸ்டமர் வினு அம்மாங்கிற ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிக்கிற கம்பெனி ரன் பண்றாங்க. இந்த கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹோம்மேடா பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி தோசை மாவு ரெடி பண்ணி 1/4 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ பாக்கெட்ல ஃபில் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டா, அதுக்கப்புறம் கூகுள்ல நம்மளுடைய ப்ரீவியஸ் கஸ்டமர் ரிவ்யூலாம் பார்த்து ஃபைனலா இவங்களுடைய கருப்பு கவுனிய தோசை மாவுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ்க்கு வந்து நம்மகிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உயரம் 6, அகலம் 4. இன்னைக்கு டோட்டலாக நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கிறது 1000 ஸ்டிக்கர்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கான டிசைன்ஸ் எங்கள் டீம் செஞ்சு கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பியிருந்தோம். கஸ்டமர்ஸ் ஒரு சில கரெக்ஷன்ஸ்லாம் பார்த்து ஓகே பண்ணதுக்கு அப்புறமா தான் ஃபர்தராக இன்னைக்கு நம்ம ஸ்டிக்கர்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். நான் கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டிங் பவுச் கவர் வந்து பல வீடியோவில் காமிச்சிருப்பேன். 1/4 கிலோ பாக்கெட்டு. இந்த 1/4 கிலோ பாக்கெட்லேருந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் ஒட்டிக்கலாம். இதுதான் அப்படி ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும். ரெண்டாவது, இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கர்ஸ். இப்போ நீங்கள் தோசை மாவு பாக்கெட்டில் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் ஃபீல் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க. அவங்க வந்து ஃப்ரீசரில் வைக்கும்போது ஸ்டிக்கர்ஸ்க்கு ஏதாவது டேமேஜ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. ரெண்டாவது, நம்ம ஸ்டிக்கருடைய கம்மு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து பாக்கெட்டில் உரிச்சு ஒட்டினதுக்கு அப்புறமா திரும்ப உறிஞ்சிக்கிட்டலாம் வராது. நீங்கள் சுரண்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்க்குற நீங்களும் பார்த்தீங்கன்னா இது போல் தோசை மாவு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் தோசை மாவு கவரில் டைரெக்டாக பிரிண்ட் பண்ணணும்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க பிஸ்னஸ். ஸோ அந்த அளவுக்கு பட்ஜெட் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போல் கம்மியான குவான்டிட்டியில் நீங்கள் ஸ்டிக்கர்ஸாக ரெடி பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட் அந்த கவர் மேலே உரிச்சு ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு எக்கானமியாகவும் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், இதே போல் ஸ்டிக்கர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பருக்கு உங்களுடைய ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள்.